ஏற்றம்னு வரக்கொள்ள நேரேற்றம் அதே மாதிரி மறையேற்றம்னு சொல்லிடுறேன். இது வந்து நேரேற்றம், இது வந்து மறையேற்றம். விளங்கிக் கொள்ளுங்க. இது வந்து நீங்கள் நினைக்கிற அந்த கழித்தல் கூட்டல் அல்ல, நெக்ஸ்டில் வர அந்த கழித்தல் கூட்டல் அல்ல, அதற்குரிய அடையாளம் தான். ஆனால் இந்த இடத்துல இது அர்த்தம் வந்து வித்தியாசம். இந்த இடத்துல வந்து இது நேரேற்றமாகவும் சக நேரேற்றமாகவும் மைனஸ் வந்து மறையேற்றமாகவும் இருக்கும். இந்த ரெண்டு ஏற்றங்களும் தான் மின்னோட்டத்தை உருவாக்கும். கரண்ட் உருவாக்குறது வந்து இந்த ரெண்டு ஏற்றமும் தான். விளங்கிக்கொள்ளுங்க. ப்ளஸ்ஸும் மைனஸும். அதுக்கு முன்னே நான் ஒரு விஷயத்தை தான் படுத்திட்டிருக்கிறேன். இது ரெண்டும் எப்படின்னு சொன்னால் ஒன்றை நான் சொல்கிறேன் கவரும். ப்ளஸ் வந்து மைனஸை கவரும். இப்படி யோசிங்களேன். காந்தப்புலம் ரைட்டா, அது தெரியும். ஒத்த முனைகள் ஒன்றை ஒன்று தள்ளும், ஒவ்வாத முனைகள் ஒன்றை ஒன்று கவரும். அதே மாதிரி தான் இங்கே வந்து ப்ளஸ்ஸும் ஒன்றை ஒன்று தள்ளும். அதே மாதிரி மைனஸும் வந்தது. மறையேற்றமும் ஒன்றை ஒன்று தள்ளும். நேரேற்றமும் மறையேற்றமும் வந்து ஒன்றை ஒன்று கவரும். அந்த காந்த புலம் மாதிரியே தான் இந்த இடத்துல வந்து ப்ளஸ்ஸும் மைனஸும் ஒன்றை ஒன்று கவர்ந்தன்னு சொன்னால் அந்த இங்கே மொத்த ஏற்றம் வந்து 0. இந்த இடத்துல இருக்கிற ப்ளஸ் வந்து இந்த மைனஸை கவர்ந்துச்சுன்னு சொன்னால் அதோட மொத்த ஏற்றம் வந்து 0. அதை தான் நான் இங்கேயும் போட்டிக்கிறேன். சரி, ப்ளஸ் வந்து மைனஸை கவனிச்சுன்னு சொன்னால் இங்கே இருக்கிற மொத்த ஏற்றம் 0. விளங்கிக்கொள்ளுங்க. ஒரு அணுவில் இருக்கிற அது இலத்திரன் எண்ணிக்கை. ரைட், இலத்திரன் வந்து எனக்கு தெரியும் சக்தி படிகளில் காணப்படும் மறையேற்றம். ரைட், இலத்திரன் எண்ணிக்கை வந்து புரோத்திரன் எண்ணிக்கைக்கு சமனாக இருக்கும். புரோத்திரன் எண்ணிக்கை வந்து நேரேற்றமுடையது, அது வந்து கருவில் காணப்படும். ரைட், இலத்திரன் எண்ணிக்கை புரோத்திரன் எண்ணிக்கைக்கு சமனாக இருக்கும். அது எப்படின்னா ஒரு அணுவில் நான் சொல்கிறேன் 5 புரோத்திரன் நிற்குது, 5 புரோத்திரன் நிற்குது. அதே மாதிரி 5 இலத்திரன் நிற்குது. அதாவது 5 நேர், 5 நேரேற்றம், 5 மறையேற்றம். அதை நான் அப்படியே விரிச்சு எழுதிக்கிறேன். 1 2 3 4 5. ரைட்டாக இங்கேயும் 5 இருக்குது. சரியா, இந்த ப்ளஸ் வந்து என்ன செய்யும்னு சொன்னால் இந்த ப்ளஸ் வந்து இந்த மைனஸை ஈடு செய்யும். இந்த ப்ளஸ் 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 இந்த மைனஸை, இந்த ப்ளஸ் இந்த மைனஸை, எப்படி ஒவ்வொரு ப்ளஸ்ஸும் வந்து ஒவ்வொரு மைனஸை ஈடு செய்யும். ரைட்டா, இப்போ இதில் இருக்கிற எப்படி புரோத்திரன் எண்ணிக்கையும் இலத்திரன் எண்ணிக்கையும் சமன். இது மொத்த ப்ளஸ்ஸும் மொத்த மைனஸையும் ஈடு செஞ்சிச்சு. ஸோ அதோட மொத்த ஏற்றம் வந்து 0. சரியா, அதே மாதிரி இப்போ கருவுக்கு வாங்க. அதே இது எடுத்துக்கொண்டு அணுவில் வந்து கருவில் வந்து நான் சொல்ல இதே இது எடுங்களேன். 5 புரோத்திரன் ஈக்குதுன்னு சொன்னால் இலத்திரனும் வந்து 5 ஈக்கும். ரைட், புரோத்திரன் 5 இருந்துச்சுன்னு சொன்னால் இலத்திரனும் 5 ஈக்கும். அப்போ ஈக்கிற அந்த 5 புரோத்திரனும் என்ன செய்யும், அந்த 5 இலத்திரனையும் வந்து கவர்ந்து கொள்ளும், ஈடு செய்யும். அப்போ அந்த இடத்துல வந்து மொத்த ஏற்றம் வந்து 0. ஆகவே நாங்கள் சொல்கிறோம் அணு வந்து நடுநிலையானது. அணு வந்து எப்படி நடுநிலையானது, அதுக்கு ஒரு ஏற்றம் ஒன்று இல்லைன்னு சொல்லி. இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகிறேன்னு சொன்னால் இதை பாருங்களேன். 5 புரோத்திரன் நிற்கிது, நேரேற்றம் 5 நிற்கிது, 4 மறையேற்றம் நிற்கிது, 4 இலத்திரன் நிற்கிது. ரைட், இதில் இருக்கிற இது ப்ளஸ் வந்து இந்த மைனஸ் ஈடு செய்யும். இதில் இருக்கிற ப்ளஸ் இதை ஈடு செய்யும். இந்த ப்ளஸ் இந்த மைனஸ் ஈடு செய்யும். இந்த ப்ளஸ் இந்த மைனஸ் ஈடு செய்யும். இப்போ வந்து என்ன, ஒரு ப்ளஸ் மிச்சம். ஈடு செய்கிறதுக்கு வந்து ஒரு மைனஸ் ஒன்று இல்லை. ரைட்டா, ஆகவே என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த ப்ளஸ் வெளிப்படும். அப்போ மொத்த ஏற்றம் நான் சொல்கிறேன் நேரேற்றம்னு சொல்லி. 5 நேரேற்றம் இதுக்கு ஈக்குது, 4 மறையேற்றம் ஈக்குது. 4 நேரேற்றம் வந்து ஈக்கிற அந்த 4 மறையேற்றத்தையும் ஈடு செய்யுது. ஒன்று மிச்சம், ஒரு ப்ளஸ் மிச்சம். அதுக்கு ஈடு செய்யறதுக்கு இலத்திரன் இல்லை. ஸோ அதை வந்து என்ன செய்யும், இலத்திரன் வந்து நேரேற்றம் வந்து வெளிப்படும். அதே மாதிரி இதுக்கு வாங்க. 5 புரோத்திரன் நிற்குது, 5 நேரேற்றம் நிற்குது, 5 இலத்திரன், அதாவது 5 மறையேற்றம் நிற்குது. அதை அப்படி நான் விரிச்சு எழுதிக்கிறேன். இப்போ பாருங்கள், ப்ளஸ் வந்து மைனஸ் ஈடு செய்யும், இந்த நேரேற்றம் இந்த மறையேற்றத்தை ஈடு செய்யும். இப்படி ஈடு செஞ்சு இப்போ பாருங்கள், இது மறையேற்றம் ஒன்று மிச்சம். இங்கே ஈடு செய்கிறதுக்கு வந்து நேரேற்றம் ஒன்று இல்லை. ஸோ என்ன செய்யும்,